இந்த பாசஸ் ஆண்டவரே கூடுகைக்காக ஆண்டவரே, இந்த அக்கினி முகாமுக்காக ஆண்டவரே வந்திருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரியம் ஆண்டவரே, நீர் இன்றைக்கு ஆண்டவரே அக்னியாய் மாற்ற போறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய அக்னி வானத்திலிருந்து இறங்கி ராஜா ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளும் அபிஷேகம் பண்ணும்படியாக செபிக்கிறோம். சர்வ வல்லவர் ஆண்டவரை பொறுப்படுத்திக் கொள்வீராக. இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே, ஆமென். நாம் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். யூதா, அதாவது வெளிப்படத்திற்கு முன்பாக இருக்கும் யூதா புத்தகம் 1ஆம் புத்தகத்திலே ஒரே ஒரு அதிகாரம் தான் இருக்கும். அதில் கடைசியாக நம்ம வாசிக்கலாம். 20-21 வாசிப்போம். உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல், விசுவாசம் நம்ம இப்ப விசுவாசம் மட்டும்தான் சொல்லுவோம். ஆனா பாருங்க, ஊழியக்காரர்களுக்கு என்ன விசுவாசம் இருக்கணுமா? மகா விசுவாசமான உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு, உங்களை எல்லா காரியத்திலும் உறுதிப்படுத்திக் கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி, பரிசுத்த ஆவிக்குள்ள ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. நம்ம எல்லா காரியத்திலும் உறுதியா இருக்கிறோம். ஆண்டவர் செய்வார். என்னோட சபையை கட்டுவார், என்னோட குடும்பத்தை கட்டுவார், என் ஊழிய வழியில திறந்து கொடுப்பார். எல்லாம் நமக்குள்ள அந்த உறுதி வேணும். மன உறுதி நமக்கு கிடையாது. விசுவாசமா இருப்போம். அந்த விசுவாசம் கொஞ்ச நேரத்துல தெரியுமா உடஞ்சு போயிடும். ஆனா இன்னைக்கு பாருங்க, நீங்கள் பிரியமானவர் மகா பரிசுத்த விசுவாசத்தினாலே உங்களை என்ன பண்ணுங்க, உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி, பரிசுத்த ஆவிக்குள்ள ஜெபம் பண்ணி, தேவனுடைய அன்பிலே, யாரோட அன்பில் இருக்கணுமோ? நம்ம நிறைய பேர் ஊழியக்காரங்க உலகத்தில் அன்பில் தான் இருக்கிறோம். அல்லேலூயா. விசுவாச அன்பில் இருக்கிறோம். ஆனா பாருங்க, அப்படி இல்லை. உங்களுடைய தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு, உங்களை எல்லா காரியத்தையும் காத்துக்கொண்டு, நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக, நம்ம ஓடுகிற பாதை எதுக்காக? நித்திய ஜீவனை அடையும்படியாக, நித்திய பிதாவை நாம் பார்க்கும்படியாக, நமக்கு நித்திய ஜெப வீட்டுக்காக போகும்படியாக நம்ம அதற்காக பிரயாசப்படுகிறோம். அல்லேலூயா. பாருங்க, நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக, நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இரக்கத்தை பெற காத்திருங்கள். அல்லேலூயா. அவர் இரக்கம் உள்ளவராய் இருக்கிறார். அவருக்காக நாம் காத்திருக்கிறவர் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போக மாட்டோம். அல்லேலூயா. நீ ஒருவேளை 10 வருஷம் காத்திருக்கலாம். ஆண்டவரே, என் சபையை தொடங்கி ஆண்டவரே 10 வருஷம் ஆச்சு ஆண்டவரே, இன்னும் என் சபை கட்டப்படல ஆண்டவரே. ஆண்டவரே 15 வருஷம் ஆச்சு ஆண்டவரே, அது இன்னும் கட்டப்படல ஆண்டவரே. என் சபையில விசுவாசி இல்லை ஆண்டவரே. கணவன் மனைவி இந்த பிள்ளைங்க இருந்தாலும் குடும்பமா வரணும், இல்லைன்னா கணவன் மனைவி வரணும் அப்படின்னு சொல்லி பதிவு பண்ண சொன்னேன். ஆனா பண்ணாரான்னு தெரியல. இனி அடுத்த டைம் வைப்பார்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. ஏன்னா ஆலோசனை உங்களுக்கு மாத்திரம் நீங்க கேட்டு போயிடுவீங்க. மனைவிக்கு போய் சொல்லுவீங்களா, ஏதோ அந்த பாசமா பேசிச்சுப்பா, பின்னாடி அவங்க வீட்டுக்காரர் வந்தார், அவர் ஏதோ பேசினதை கரெக்டா கொண்டு போய் உங்களால என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. அல்லேலூயா. ஆனா பாருங்க, நோவாவின் தேவனுடைய சத்தத்தை கேட்டு அந்த 8 பேரையும் தேவன் பாதுகாத்து, அதோடு அவர் உள்ள எல்லா ஜீவ ஜந்துக்களையும் கர்த்தர் பாதுகாத்தார். அல்லேலூயா. பேதுரு ராமுழுதும் பிரயாசப்பட லூக்கால பார்க்குறோம். ஆனால் ஆண்டவருக்கு ஒரு படகை கொடுக்குறாரு. ஆண்டவர் உங்களுக்குன்னு ஒரு சபையை கொடுத்துட்டார். அந்த சபையில் ஆண்டவர் வரணும். ஆண்டவர் என் சபைக்கு இன்னைக்கு வாங்கப்பா, என் சபையில் எப்படி இருக்கு பாருங்க. அந்த சபைக்கு போகும்போது அந்த சபையில் ஆண்டவர் ஏறுறாரு. ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு, படகை தள்ளி கொண்டு போய் ஆழத்தில் போடு. அப்போ படகை தள்ளின படகை கொடுக்குறான். எதுக்காக கொடுக்குறான்னு தெரியுமா? சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக ஆண்டவருக்கு கொடுத்தான். அல்லேலூயா. அவர் அந்த படகுல ஏறினோடனே ஒன்று பார்த்தாராம். என்ன பார்த்தாரு? ஒரே பிரயாசம் மட்டும் தான் அந்த படகுல இருந்துச்சு. அந்த படகுல வேற ஒண்ணுமே கிடையாது. யோசிச்சு பார்க்குறாரு, எல்லா பக்கம் பார்க்குறாரு. என்னடா ஒரு ஆத்மா கூட கிடையாது படகுல. ஒரு வாசனை கிடையாது, துதி வாசனை கிடையாது, ஒரு ஜப வாசனை கிடையாது, ஒண்ணுமே இல்லை. ஆனா ஒண்ணு மட்டும் பார்த்தாரு. என்ன தெரியுமா? பேதுரு பட்ட பிரயாசத்தை மட்டும் பார்த்தார். அல்லேலூயா. அந்த மாதிரி உன்னுடைய பிரயாசத்தை ஆண்டவர் பார்க்கணும்னா, ஆண்டவர் என்னோட படகுல நீங்க வாங்கப்பா, என் படகை நீங்க ஆசீர்வதிங்கப்பான்னு சொல்லி பாருங்க. அப்பவும் சொல்றான், ஆண்டவரே முழுவதும் நான் பிரயாசப்பட்டேன்ப்பா, எனக்கு ஒன்றுமே அகப்படலை அப்படின்னு. ஆனா பாருங்க, அவன் ஜெபிச்சுட்டு போய் போட்டிருந்தானா கண்டிப்பா வாழை உண்டாக ஆசீர்வாதம் கிடைச்சிருக்கும். ஆனா ஆண்டவருக்கு அவன் கொடுத்தான். எதை கொடுத்தான்? படகு கொடுத்தான். அதாங்க உங்க சபை. உங்க சபையில ஆண்டவர் வரணும். அப்பா இன்னைக்கு உபவாச கூட்டம்ப்பா, நீங்க வந்துடுங்கப்பா, இன்னைக்கு சண்டே ஆராதனைப்பா, நீங்க வாங்கப்பான்னு சொல்லி பாருங்க. உன்னுடைய சபையில வந்து அவர் சொல்றாரு, முழுவதும் நான் பிரயாசப்பட்ட ஒன்றும் அகப்படவில்லை, ஆனாலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன். அல்லேலூயா. அவன் காத்திருந்தான். முழுவதும் என்ன பண்ணான்? பிரயாசப்பட்டான். உன்ன கடையில காத்திருந்தான். நம்ம காத்திருக்க மாட்டோம். கொஞ்ச நேரம் பார்க்கலாம், 1 hour ஜெபிப்போம், காத்திருப்போம்.
அவன் முழுவதும் பிரயாசப்பட்டு ஒன்றும் அகப்பில் ஆண்டவர் படகுல ஏறி பார்க்கிறாரு. இன்னைக்கு உன்னுடைய சபையில இருக்கிற ஒவ்வொரு படகுல ஆண்டவர் ஏறி பார்ப்பாரு. நீ எவ்வளவு ஆத்துமாக்காக பிரயாசப்பட்ட, நீ எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்க, நீ எப்படி சபையை கட்ட வேண்டும் என்று அந்த பிரயாசத்தை கர்த்தர் உன்னை பார்த்து என்ன பண்ணுவார் தெரியுமா? நான் சொல்றேன், நீ வலையை போடு. அல்லேலூயா. நீ போ, இந்த ஊழியத்திற்கு என்ன பண்ணு, வலையை போடு, நான் உனக்கு மீனை கொடுக்குறேன்னு சொல்லி 2 படகுகள் அமிழ்ந்து போகத்தக்கதாக திரளான மீன்களை தேவன் கொடுத்தாராம். அல்லேலூயா. அந்த வசனத்தை படிக்கலாம். லூக்கா 5ஆம் அதிகாரம் 5, 6, 7 அப்படி படிக்கலாம். அதற்கு சீமோன், ஐயரே, ரா முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும். அப்ப பாருங்க ஆண்டவரே, இன்னைக்கு இந்த குடும்பத்தை நான் சந்திக்க போற ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின்படியே நீங்க எனக்கு சொல்லுங்கப்பா. நான் போய் அந்த ஆத்மா பாக்குறேன், அது 10 ஆத்மா, அந்த 10 ஆத்மா என் சபைக்கு வந்துடும். அல்லேலூயா. அப்ப ஆண்டவரே நீங்க சொல்லுங்க, நான் என்ன பண்றேன்? வலையை போடுகிறேன். அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழியத்தக்கதாக. அல்லேலூயா. நமக்கெல்லாம் ஒரு பேர் இருக்குங்க, ஊழியக்காரை விட இன்னொரு பேர் தெரியுமா? மீன் பிடிக்கிறவங்க. அல்லேலூயா. தேவன் நீ சீஷரா இருந்த போது உனக்கு நீ என்ன பண்ண, இனி மீன் பிடிக்க வேண்டாம், மனுஷன் எப்படின்னு சொன்னாரு. இன்னைக்கு உன்னுடைய படகு காலியா இருந்துச்சுன்னா, ஆண்டவரே நான் பிரயாசப்பட்டிருக்க ஆண்டவரே, இன்னைக்கு நான் பிரயாசப்பட்டு இந்த ஊழியத்துக்கு வந்திருக்க ஆண்டவரே, இந்த சபையில ஆண்டவரே இப்படி கொடுக்கிற வார்த்தையின்படியே நான் போகும்போது, அடுத்த டைம் பாஸ்டர்ஸ் மீட்டிங் வரும்போது நான் சாட்சி கொடுக்கிறேன், என் சபை நிரம்பி இருக்கிறது. அல்லேலூயா. திரளான ஆத்மாவை கர்த்தர் கொடுத்திருக்கார் என்று சொல்லி என்ன பண்ணணும்? சாட்சி கொடுக்கணும். தேவன் நிச்சயமாய் செய்வார். ஆனா ஒன்னே ஒண்ணு, ஆண்டவருக்காக காத்திருக்கணும். எவ்வளவு நேரம் நம்ம காத்திருக்கோம் பாருங்க, அதுக்கேற்ற பலனை கர்த்தர் கொடுப்பார். ஆண்டவர் படைத்த எல்லா பறவைகளுக்கும் கூடு கட்ட தெரியும். குயிலுக்கு மட்டும் என்ன கட்ட தெரியாது? கூடு கட்ட தெரியாது. எல்லாமே என்ன பண்ணும்? எல்லாமே கூடு கட்டும். அது என்ன பண்ணும்? இது தந்திரமானது. குயில் உண்மையில பார்க்க போனா அழகா பாடும். அந்த குயில் பாருங்க, குயில் சவுண்டு கேட்கும் போது நமக்கே ஒரு இனிமையா இருக்கும். சில பேர் பாடும்போது சொல்லுவாங்க, குயில் மாறி பாடுறியே அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. ஆனா அந்த குயிலுக்கு என்ன தெரியாது? கூடு கட்ட தெரியவே தெரியாது. ஆனா பாருங்க, அது பயங்கரமான தேவன் கொடுத்திருக்க ஆலோசனை. ஒரு பறவைக்கு தேவன் ஒரு ஆலோசனை கொடுக்கிறார்னா, நம்மளுடைய ஆலோசனை கர்த்தர் நம்மளோட இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப நம்ம ஊழியம் செய்யறோம்னா நமக்கு தேவன் என்ன கொடுப்பாரு? ஆலோசனை கொடுப்பாரு. பாருங்க, அந்த குயில் என்ன பண்ணுமா? தன்னுடைய பெண் குயிலை நேசிக்கும், ரொம்ப நேசிக்கும். ஆனா அந்த முட்டை போடுறதுக்கு முன்பாக 1 ஹவருக்கு முன்பாக தான் அந்த முட்டை வெளியே வரும்போது அந்த முட்டையோட அந்த ஓடு அப்பதான் உருவாகும். தேவன் வச்சிருக்கிற ஒரு மகிமையை பாருங்க அதுக்கு. அப்ப அந்த 1 மணி நேரத்துக்குள்ள அந்த முட்டை போட போகுதுன்னு தெரிஞ்சிடும். எதுக்கு? ஆணோட குயிலுக்கு தெரிஞ்சிடும். எப்படா பாருங்க, தெய்வ சமூகத்துல அது எப்படி காத்திருக்கு பாருங்க. தன் மனைவி போடும்போது மனைவியோடு அப்படி இருக்குமா, அது கூடவே இருக்குமா. அந்த 1 ஹவர் ஆக போகுதுன்னு, அப்பயோ ஆண்டவரே நான் என்ன பண்ண, அது பேர் தேவனை நோக்கி கூப்பிடும். அப்போ அதுக்கு ஒரு ஞானத்தை தேவன் கொடுக்குறாரு பாருங்க. அது உடனே என்ன பண்ணும்? தன்னுடைய பெண் குயில், அந்த குயிலை கொண்டு நல்ல ஒரு பாதுகாப்பான ஒரு இடத்துல வச்சுட்டு, நீங்க இருமா நான் வரேன்னு சொல்லி என்ன பண்ணும்? அந்த குயில் பறந்து போகும். போயிட்டு அந்த 1 ஹவருக்குள்ள காக்காவோட கூடுகள் எல்லாம் தேடும். எந்த கூடு இருக்குன்னு சொல்லிட்டு எல்லா கூடையும் பார்த்துக்கிட்டே வரும். அந்த எல்லா கூட்டுலயும் முட்டை இருக்கணும். இருந்தா தான் என்ன பண்ண முடியும்? அந்த குயில் முட்டையை கொண்டு போய் அங்கே வைக்க முடியும். அப்போ பாருங்க, எல்லாத்தையும் பார்த்துட்டே வரும். பார்த்துட்டே வரும்போது எந்த காக்கா பார்த்தா சில பெண் காக்கா அடை காத்துட்டு இருக்கும். அப்போ இந்த இதில் முட்டை இருக்குன்னு அது தெரிஞ்சிடும். அல்லேலூயா. அந்த 1 மணி நேரத்துக்குள்ள அது பட்ட பிரயாசம் பாருங்க, அதோடைய நன்மையை கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. அப்போ அது அந்த 1 மணி நேரத்துல தேடி எங்கெல்லாம் கூட்டு இருக்குன்னு பார்த்து அந்த பெண் காக்காவை போய் சீண்டும். என்ன பண்ணும்? ஒரு மாதிரி அதுக்கு பிரச்சனையை கொடுக்கும். பிரச்சனை கொடுக்கும்போது என்ன பண்ணும்? அதுக்கு பயங்கர கோவம் வரும். என்னடா நம்ம நம்முடைய முட்டையை பாதுகாத்துட்டு இருக்கிறோம், இது இப்போ இந்த குயில் தேவையில்லாமல் நம்மளோட சண்டை இழுக்குது. சண்டைக்குன்னா நம்ம முன்னாடி நிற்போம். அல்லேலூயா. உடனே அதுக்கு பயங்கர கோவம் வந்துடுச்சு. என்னடான்னு சொல்லி இந்த குயிலா நானா பார்த்துறான்னு சொல்லிட்டு அது கூட்டை விட்டு வெளியே வரும். வெளியே வந்தோடனே பெண் குயிலுக்கு ஒரு சிக்னல் கொடுக்கும். நான் பெண் காக்காவை என்ன பண்ணிட்டேன், அங்கேருந்து கொண்டு போயிட்டேன், நீ அந்த கூட்டுக்குள்ளே போயிடுன்னு சொல்கிறேன். அல்லேலூயா. அது போய் 1 மணி நேரம் ஆகும். ஏன்னா 1 மணி நேரத்துக்கு அது என்ன பண்ணும்? அந்த கூட்டில் உட்காந்து அது முட்டையை இடும். அது இடுற வரைக்கும் அந்த காக்காவை தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கும். அது எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் சிக்னல் கொடுக்கும். யாருக்கு? அவங்க வீட்டுக்காருக்கு. முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அது பறந்து வந்துடும். பறந்து வந்ததுக்கப்புறம் பாருங்க, இது ஒரு முட்டாள் காக்கா.
என்னடா 4 முட்டை இருந்துச்சு, இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு 6 முட்டை வந்திருக்கேன்னு தெரியாது. அல்லேலூயா. இந்த மாதிரி நம்ம வர ஆத்மால வர விசுவாசிங்க பார்க்கறது கிடையாது. அந்த 4 ஆத்மா மட்டும் நம்ம பார்ப்போம். எக்ஸ்ட்ரா ஒரு 4 ஆத்மா வந்திருக்க என்னடான்னு நம்ம விசாரிக்க மாட்டோம். அல்லேலூயா. அந்த 4 ஆத்மா விசாரிச்சு வச்சுக்க, கண்டிப்பா தேவனுடைய சபையை கட்டுவார். அல்லேலூயா. அதுக்கப்புறம் உட்காரும், பெண் காக்கா உட்கார்ந்து கஷ்டப்பட்டு அதோட சூடை ஏற்றி அதை முட்டையை அழகாக உருவாக்கி அழகாக பண்ணி குஞ்சு பொரிச்சிடும். கொஞ்ச நேரம் அது என்ன பண்ணும், அதுக்கு கொண்டு வந்து ஃபீட் பண்ணும். காக்கா வந்து என்ன பண்ணும், குயிலோட குட்டிக்கும் சாப்பாடு கொடுக்கும், தன்னுடைய காக்கா குஞ்சுங்களுக்கும் சாப்பாடு கொடுக்கும். கொடுத்துட்டே வர பாருங்க, குயிலுக்கு வந்து உள்ளுக்குள்ளே ரெடிஷாக இருக்கும் இந்த தொண்டை பக்கத்தில். அப்போ இது காக்கா ஊட்டும் போது அப்போ தான் அது ஞானமே வருது. இது என்னடா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நம்மளும் யோசிப்போம், என்னடா ஒரு விசுவாசி டிஃப்ரெண்ட்டாக உட்காந்துட்டு இருக்கு. அப்போ தான் நமக்கு யோசிப்போம். அல்லேலூயா. அப்போ பாருங்கள், அதுக்கு சாப்பாடு கொடுக்கும்போது யோசிச்சுட்டு குத்தும் போது அதுக்கு ஒரு மாதிரி தெரியும், டிஃப்ரெண்ட் தெரிஞ்ச இது நம்மளோட குட்டி கிடையாது. அல்லேலூயா. அப்போ அந்த காக்கா வந்து அந்த தொண்டையில் வந்து குயிலுக்கு குத்தும் போது பாருங்கள், அங்கே ஒரு சின்ன ஒரு அடையாளம் வரும். அந்த அடையாளம் வர்றதுனால தான் அந்த குயில் நல்லா பாடுது. அல்லேலூயா. இல்லைன்னா அந்த குயிலுக்கு பாடுறத தன்மையே வராது. தேவன் பாருங்க, அது குயிலையோடு என்ன பண்ண போஷிக்கணும். ஆனால் குயிலுக்கு கூடு கட்ட தெரியாது. ஆனாலும் காக்காவோட கூடில் கூட வச்சிடும். அதுக்கப்புறம் பார்த்துட்டுரும் பாருங்க. அதுக்கப்புறம் அந்த காக்கா என்ன பண்ணும், குத்தி இந்த குயிலை தள்ளும் போது அப்போ வந்து என்ன பண்ணும், குயிலோட வந்து அரவணைச்சுக்குவாங்க. அல்லேலூயா. ஆனால் இப்போ பாருங்க, குயிலுக்கே ஆண்டவர் இப்படி ஒரு போஷித்தை கொடுத்து, தேவன் ஞானத்தை கொடுத்து, ஆலோசனை கொடுத்து இப்படி நடத்தி வருகிற தேவன், நம்மளுடைய சபையும் நம்மளுடைய ஆத்மாவிலே கத்த நிச்சயமாய் போஷித்து என்ன பண்ணுவார், நடத்துவார். அல்லேலூயா. அப்போ பாருங்க, தேவன் கொடுத்த அந்த பறவைகளுக்கு உள்ள ஞானத்தை காட்டிலும் நாம் மனுஷனாக இருந்து விசேஷித்தவராக இருக்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்ற, யோனா சொல்றாரு, நீ எங்கே போ, நினைவுக்கு போன்னு சொல்றாரு. நம்மள ஆண்டவர் சொல்றாரு, நீ கோயம்புத்தூர் போ, நீ சேலத்துக்கு போ. இல்லை ஆண்டவரே, நான் இங்கேயே இருந்துடுறேன். ரொம்ப ஆண்டவர் நமக்கு ப்ரெஷர் கொடுத்தோன்னா ஒரு எங்கேயா ஓடி போவோம் பாருங்க. அவர் தரிசிக்கு ஓடி போனார். அல்லேலூயா. அவர் போய் ஏற படகு வந்து அவர் சபை கிடையாது. அல்லேலூயா. அவருக்கு கொடுத்தது, நினைவுக்கு போ, அங்கே வந்து என் ஜனங்களை போய் சந்தித்து நான் சொல்லுகிற காரியத்தை நீ சொல்லுன்னு சொன்னார். ஆனால் பாருங்க, நம்ம சில பேர் போகவே மாட்டோம். சரி பார்த்துக்கலாம் ஆண்டவர். இப்போ வர எல்லாம் வசதி வாய்ப்பு என்ன வந்துச்சு, உடனே இமெயில் போட்டுரும், உடனே வாட்ஸ்அப் போட்டுரும், உடனே ஒரு வசனத்தை அனுப்பிடுறோம். இப்போ நிறைய காரியங்கள் ஈஸியாகிடுச்சு. இங்கேருந்து பேசிக்கிறோம், நான் வர முடியல இன்னைக்கு, ஓகே அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் பாருங்க, ஆண்டவருடைய சித்தத்துக்கு நம்ம காத்திருந்து, ஆண்டவரே நான் என்ன செய்யணும் அப்பா, நீங்கள் செய்யுங்க, சொல்லுங்கப்பா, நான் செய்கிறேன் அப்படின்னு நம்ம பண்ணும்போது தேவன் அவருடைய சித்தத்துக்கு கூட நம்ம ஓடணும். அல்லேலூயா. நம்ம சொல்லுவோம், அடைத்தவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. உண்மை உள்ள ஆத்துமா பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும். நமக்கு உண்மை இல்லைன்னா ஆசீர்வாதம் வரவே வராதுங்க. அல்லேலூயா. கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனை தேவன் அநேகத்திலே அதிபதியாக வைப்பாராம். அது மாதிரி ஆண்டோட சமூகத்தில், ஆண்டவரே இன்னைக்கு நான் முதல் கொண்டு, ஆண்டவரே ஒருவேளை நான் ஊழியத்துக்கு ஆரம்பத்தில் வரும்போது ஆண்டவரே மணிக்கணக்காக நான் காத்திருந்த ஆண்டவரே, இன்னைக்கு என்னோட காத்திருப்பு இல்லாமல் போச்சு ஆண்டவரே. ஆண்டவரே இன்றைக்கு ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தில் நான் காத்திருப்பேன் ஆண்டவரே. நான் மாத்திரம் இல்லை, என் பிள்ளைகள், என் குடும்பங்கள் ஆண்டவரே நான் காத்திருப்பேன் ஆண்டவரே. இனி போகும்போது நான் மனைவியோடு ஊழியத்துக்கு போவேன் ராஜா எப்படி சொல்லி பாருங்க. நீங்கள் 2 பேராக போகும்போது உங்கள் ஊழியத்தின் ஆசீர்வாதத்தை தேவன் பலமாக கொடுப்பார். அல்லேலூயா. ஒருவேளை சபையில் உங்களுக்கு 50 பேர் இருக்கலாம், 100 பேர் இருக்கலாம், 10 பேர் இருக்கலாம், ஒருவேளை வருஷக்கணக்காக நீங்கள் தொடங்கியிருக்கலாம். இன்னைக்கு ஆண்டோட சமூகத்தில் காத்திருந்து, ஆண்டவரே என்னை ஆண்டவரே நீ நினைவுக்கு போக சொன்னால் நான் நினைவுக்கு மட்டும்தான் போவேன் ஆண்டவரே, தரிசிக்கு போக மாட்டேன். அல்லேலூயா. அவர் போயிடுறாரு. ஆண்டவரோட வார்த்தை கேட்டு அங்கே போயிட்டு ஆண்டவர் டக்குன்னு என்ன பண்ணுற, மனம் மாறிடுவார். யார் போயிட்டு வந்து அங்கே சவுக்கடி வாங்குறது, வேணாண்டவரே நான் இங்கே போயிடுறேன்னு. ஆனாலும் படுத்திருந்தாலும் பாருங்க, ஆண்டவர் விடவே மாட்டார். அல்லேலூயா. உன்னை உண்மையாக தேவனை அழைச்சிட்டாருன்னா நீ எப்படி படுத்தாலும் எங்கே இருந்தாலும் சரி, உன்னை வந்து தட்டி எழுப்பி நீ செய்ய வேண்டிய காரியத்தை கர்த்தர் நீ என்ன பண்ணுவார், நிச்சயமாய் செய்ய வருவார். அல்லேலூயா. நம்ம இப்போ ஆண்டவரே இன்னைக்கு முடியல ஆண்டவர், விட்டுற ஆண்டவர், என்ன நாளைக்கு வட்டியும் முதலமாக வச்சு ஆண்டவர் கேட்பார். அல்லேலூயா. நம்ம இப்போ ஊழியக்காரனோட வாழ்க்கை ஏதோ ஒரு ஜாலியாக நினைக்கிற, ஊழியக்கார வாழ்க்கை தாங்க பாடு நிறைஞ்சது. அல்லேலூயா. இந்த பக்கம் விசுவாசி குத்தும், இந்த பக்கம் குடும்பம் குத்தும், இந்த பக்கம் பிள்ளைங்க குத்துவாங்க. என்ன ஊழியக்காரன் பேர் வச்சிருக்க, எங்களுக்கு என்ன பண்ணியிருக்கிற. அல்லேலூயா.
ஆனாலும் அதையெல்லாம் தாண்டி தேவன் நமக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவன். அல்லேலூயா. அவரை நம்பி அவருடைய சமூகத்தில் நீ காத்திருந்து பார். ஆண்டவர் என்ன பண்ண, உணவு கழுகை போல உயரமாக தேவன் பறந்து சென்று தேவன் எல்லாவற்றுக்கும் நேர்த்தியான ஆசீர்வாதத்தை உனக்கு கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவரே, இன்றைக்கு உங்களுடைய சமூகத்தில் இன்னும் காத்திருப்பேன் ஆண்டவரே. என்னுடைய ஊழிய பதில் வரும்போது ஆண்டவரே, நான் ரொம்ப நேரம் காத்திருந்த ஆண்டவரே, என்னால் முடியலப்பா, என்னால் முழங்கால் படியிட முடியல ஆண்டவரே, என்னால் ஜெபிக்க முடியல ஆண்டவரே, இந்த பலவீனம் என்ன தொடுது ஆண்டவரே. ஆனால் உன்னையும் சொல்ற பாருங்க, நம்ம எவ்வளோ நம்ம ஸ்தோத்திரத்தையும் நம்ம அல்லேலூயா சொல்லுகிறோமோ அத்தனையும் தேவன் நமக்கு விடுதலை கொடுக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப பாருங்க, தேவன் சமூகத்துல நம்ம கேட்கிறோம்னா தேவன் நிச்சயமாய் கொடுப்பார். அப்ப அவர் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். நீ அவரிடத்துல கேட்கணும், ஆண்டவரே கொடுங்க, நான் எல்லாவற்றையும் கொடுப்பேன்னு சொல்றாரு ஆண்டவர். ஆசீர்வாதத்தை கொடுப்பாரு, சமாதானத்தை கொடுப்பாரு, சந்தோஷத்தை கொடுப்பாரு, ஊழியக்கார பிள்ளைகளுக்கு ஏற்ற வாழ்க்கையை கொடுப்பாரு, நீ ஆத்மாவை கொடுப்பாரு, ஆத்மாவுக்கு சமாதானத்தை கொடுப்பாரு, சபையை கட்டி எழுப்புவாரு. சபை இல்லாமல் இருக்க ஆண்டவர் என் சபையை கட்டி எழுப்புங்கப்பா அப்படின்னு சொல்லி பாருங்க, அதையும் ஆண்டவர் செய்வார். ஒருவர் சபையை கட்டிட்டு பாதியிலே இந்த சபை நின்றுட்டு இருக்குது, கட்ட முடியல. அப்போ ஜெபிக்கிறார், ஆண்டவரே அவன் சமூகத்தில் காத்திருக்க ஆண்டவரே என் சபையை கட்டணும்னு சொல்லி ஆண்டவர் 2 ஆத்மாவை அனுப்பி அந்த சபையை கட்டி கொடுத்தார். அல்லேலூயா. அதாங்க, நினைப்பதற்கும் எண்ணுவதற்கும் மேலான காரியத்தை கர்த்தர் நமக்காக செய்வார். உண்மையிலே இருக்கிறதுலே ஊழியக்காரர் தாங்க எல்லாவற்றையும், எல்லாம் விவிஏபி. அல்லேலூயா. சின்னாலே கிடையாதுங்க. நம்ம தாங்க நம்ம ரொம்ப சின்னாலாம் நினச்சிக்குவோம். ஆண்டவரே நீ சிலுவை மட்டும் தாழ்த்தின, ஆண்டவரே என்னையும் தாழ்த்துறேன்னு சொல்லுவாங்க. ஆண்டவர் சமூகத்தில் மட்டும் நீ தாழ்த்தினா போதும், மனுஷன் மத்தியிலே நீ தாழ்ந்து போக வேண்டிய அவசியமே இல்லை. அல்லேலூயா. ஏன்னா நம்மள சேனாதிபதியாக கர்த்தர் நம்மளே ராஜாதி ராஜாவாக தேவன் நம்மளே உருவாக்கி இருக்கிறார். அல்லேலூயா. அவர் ராஜாவோட பிள்ளைகள் எப்படி இருப்பாங்கன்னா, ராஜகுமாரனை போல ராஜாத்தை போல நம்ம தேவன் வைத்திருக்கிறார். இன்னைக்கு ஒரு முடிவெடுங்க, ஆண்டவரே என் தேவன் எனக்கு செய்வீர் என்று இன்னைக்கு முழு நிச்சயமாய் நான் உறுதியாக ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தில் நான் காத்திருக்க ஆண்டவரே, நான் உங்களுக்கு பிரியமாய் இருப்பேன் ஆண்டவரே, என்னுடைய படகு எப்பவுமே ஆசீர்வாதமா இருக்கும் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின்படி நான் செய்வேன் என்று சொல்லி இன்னைக்கு பக்கத்தில் இருக்க ஊழியக்காரர்கிட்ட கையை கொடுங்க. நிச்சயமா என்னுடைய ஊழிய இன்னிலிருந்து கட்டப்படும். அல்லேலூயா. நான் எதிர்பார்ப்பதுக்கு மேலாக கர்த்தர் செய்வார். அவர் செய்வாரா செய்ய மாட்டாரா? 100% செய்வாருங்க. மனுஷன் சொல்லுவான், செய்ய மாட்டான். ஆனா கர்த்தர் சொன்னார்னா நிச்சயமாய் செய்வார். அல்லேலூயா. மற்றவங்களுக்கு விசுவாசத்தோடு ஓடுன்னு சொல்லும்போது நம்மளோட விசுவாசம் பெரிதா இருக்கும். இன்னைக்கு முடிவு பண்ணிக்கோங்க, ஆண்டவரே இன்னிலிருந்து ஆண்டவரே என் விசுவாசம் அதிகரிக்கட்டும். ஆண்டவரே நான் உங்களுடைய சமூகத்தில் ஓடுறேன் ராஜா. இன்னைக்கு என்னுடைய ஆசீர்வாதங்கள் ஆண்டவரே. அப்போ அந்த குருவிக்கு நீ என்ன பண்ணீங்க, ஆலோசனை கொடுத்து ஆண்டவரே அது ஒரு குஞ்சியை காக்கும்படியாக தேவன் செய்தார். உன்னையும் உன் சபையும் உன்னுடைய குடும்பத்தையும் கர்த்தர் என்ன பண்ணுவாராம், நிச்சயமாய் வந்து ஆசீர்வதிப்பார், காக்கப்படுவீங்க. குடும்பத்தை நடத்தாதவர்கள் சபை எப்படி நடத்த முடியும்? மனைவியை வந்து பார்க்க மாட்டோம். நிஜமா சில ஊழியக்காரர் இருக்காங்க, நான் பார்த்துக்கிறேன், ஊழியத்தை பார்த்துக்கிறேன், நீ உன் பிள்ளைகளை பார்த்துக்க, எல்லாம் பார்த்துக்க. ஆனால் இல்லை, குடும்பத்தை முதலாவது நம்ம விசாரிக்கணும். அல்லேலூயா. பிள்ளைங்க என்ன செய்கிறாங்க, தன் மனைவி என்ன செய்கிறாங்க, என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பாருங்க. அப்போ தேவன் உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். அப்போதான் மற்ற குடும்பத்தை பற்றி நமக்கு என்ன கிடைக்குன்னா அந்த பாரங்கள் நமக்கு வரும். அல்லேலூயா. நம்ம சபைக்காக பாரப்படுவோம். ஆண்டவரே இன்னைக்கு ஆண்டவரே உன் சமூகத்தில் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. அப்போ இன்றைக்கு உமக்கு காத்திருப்போம் ஆண்டவரே. நான் இத்தனை நாளே காத்திருந்த காட்டிலும் இன்றைக்கு இனிமே அதிகமாக உங்களுடைய சமூகத்தில் நான் காத்திருப்பேன்னு சொல்லி அந்த மன உறுதியோடு நம்ம அப்படியே கண்களை மூடி ஜெபிக்க போகிறோம். காதுள்ளவன் கேட்க கடவுள். நமக்கு ஆண்டவர் 2 காதுகளை கொடுத்திருக்கார். அல்லேலூயா. அப்போ அந்த சத்தியத்தை நம்ம உண்மையாக கேட்கும் போது ஆண்டவரே இன்னைக்கு அது சின்ன சத்தியமா இருந்தாலும் அது பெரிய சத்தியமா இருந்தாலும் தேவன் கிரியை செய்வார். அல்லேலூயா. நமக்கு நிறைய வாக்கு கொடுப்பாரு. அந்த வாக்கு நீ இப்படி தாண்டு சமூகத்தில் ஆண்டவரே நான் விசுவாசமா இன்னைக்கு கேட்கிறேன் ஆண்டவரே எனக்கு நீங்க செய்யுங்கப்பான்னு சொல்லி பாருங்க. அந்த பரலோக ராஜ்யத்தை நம்ம உழுக்கணுமா? நம்ம ஜெபம் பாருங்க நம்மளோட பில்டிங்கோட உழுக்காது. உண்மையிலே இப்போ வந்து அப்படி ஜெபிக்கும் போது இத்தனை பேர் ஊழியக்காரர் இருக்கீங்க, உங்க ஜெபங்கள் ஒவ்வொன்றும் எப்படி தெரியுமா அக்னியாக இருக்கணும். அப்போ அல்ல நீங்க ஜெபிக்கும் போது அப்படி இந்த ஏசி எல்லாம் ஒண்ணுமே இல்லாமல் போயிடணும். ஏசி இல்லைன்னு நினைக்கிறேன். ஏசி இல்லையோ? ஓ, அப்ப நீங்க பயங்கரமா இப்ப ஜெபிச்சிருக்கீங்க. அல்லேலூயா. அக்கினி முகாம்னா அப்ப கண்டிப்பா கரெக்ட் பண்ணிருக்கீங்க போல இருக்கு. அல்லேலூயா. இப்படிதாங்க இருக்கணும். வனாந்திரத்துல தேவன் என்ன பண்ணாரு, ஒன்றும் மைக்கு வைக்கல, படகுல உட்காந்து அந்த அலையோட ஓசை அதிகமா இருந்திருக்கும். பேதுரோட படகுல உட்காரும் போது அங்க மைக் செட்டு வச்சு எல்லாம் பண்ணி ஃபேன் வச்சு ஏசி வச்சு எல்லாம் பண்ணாரா? ஒண்ணுமே இல்லை. அவருடைய சத்தம் காதேஸ் வனாந்திரத்தை அதிர செய்தது. அல்லேலூயா. அப்போ உன்னோட சத்தத்தை கேட்கும் போது பிசாசு நடுங்கணும். அப்பா அக்கினி முகாம்ல இருந்து வந்த ஊழியக்காரர் ஒவ்வொருத்தரும் பாருங்க உன் சபைக்கு முன்னாடி அப்படி பிசாசு நடுங்கி என்ன பண்ணும், அப்படியே தலை வணங்கணும்.
ஐயோ ஊழியக்காரர் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு உங்களுடைய அக்னியா நீங்க போகும்போது கர்த்தருடைய ஊழியத்தையும் ஊழிய பாதைகளையும் கர்த்தனை விசாலமாக்கி உன்னை இன்றைக்கு வாழாக்காமல் கர்த்தர் தலையாக்குவார். அல்லேலூயா. இன்னைக்கு விசுவாச பிள்ளைகளை யோசிக்கணும், ஏன்னா எங்க பாஸ்டர் ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கிறாரு, பயங்கரமா பார்க்கும்போது ஃபேஸ்ல அப்படியே அனலா இருக்கிறாரு, பார்க்கும்போது பிரகாசமா இருக்கிறாரு, ஏசப்பாவை பார்க்குற மாதிரியே இருக்குன்னு சொல்லணும். அல்லேலூயா. அதாங்க ஊழியக்கார தேவன் நமக்கென்று அழகா படைச்சிருக்காரு. எல்லா ஊழியக்காரும் அழகுதான். நம்ம இப்போ நம்ம தாங்க கருப்பாக இருக்கிறோம், கருப்பாக இருந்தாலும் அழகா இருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் பிரியமானவர்கள் யாருக்கு? ஏசப்பாவுக்கு. அவங்க போகும்போது உன்னோட உத்தமத்தை பார்ப்பாரு, உன்னுடைய ஆண்டவருக்கு உறுதியா இருந்தியா பார்ப்பாரு, ஜெபிச்சியான்னு பார்ப்பாரு, அபிஷேகம் நிறந்தவனா இருந்தியா பார்ப்பாரு, ஊழியத்தை உண்மை உத்தமாய் செய்தியான்னு பார்ப்பாரு. இதெல்லாம் தான் பார்ப்பாரு, உன்னுடைய சைஸை பார்க்க மாட்டார். அல்லேலூயா. நம்ம நினைப்போம் இப்படி இருக்கிறேனே அப்படின்னு. இப்படி இருந்தாலும் சரி, கர்த்தர் உண்மையில் பிரியமாக இருப்பார். உன்னுடைய அநாதி சிநேகத்தினாலே கர்த்தர் உன்னை அனுதினம் நேசிப்பார். ஆண்டவரே, இன்னைக்கு ஆண்டவர் இந்த கேட்ட வார்த்தைப்படி ஆண்டவரே என் படகு நிரம்பணும் ராஜா. ஆண்டவரே, என்னுடைய சபையில் இருக்கிற ஆண்டவரே ஒவ்வொரு ஆசீர்வாதங்களும் ஆண்டவரே குறையக்கூடாது. ஆண்டவரே, ஆத்துமாக்கள் குறையக்கூடாது. ஆண்டவரே, திரளான ஆத்துமாவை கொண்டு வாங்கப்பா அப்படி சொல்லும் போது நிச்சயமாய் கர்த்தர் இன்றைக்கு உன்னுடைய விசுவாசப்படி காத்திருக்கிற ஆண்டவருடைய ஆவிக்குள்ளாக ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. ஏதோ மாம்சமா உட்கார்ந்து ஜெபிச்சோம். ஆவிக்குள்ள ஜெபம் என்றால் என்னன்னா, ஆவியானவரோடு நீ இடைப்பட்டு பேசுகிறது. அல்லேலூயா. நீ ஜெபிச்ச விட்டுட்டேன்னு வச்சிங்களேன், அவர் ஜெபத்தை எடுத்து கொடுப்பார். இந்த குறிப்பை விட்டுட்டு அப்போதான் ஆவிக்குள்ளாக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். நம்ம சும்மா கணவன் மனைவி எல்லாம் உட்காந்து ஜெபிக்க தனிப்பட்ட ஜெபத்திலே ஏதோ ஜெபிச்சுட்டே இருப்போம், நம்ம கற்பனை எல்லாம் எங்கேயோ போகும். இல்லை, நம்முடைய ஆவி ஆத்மா சரித்தை ஆண்டவருக்குள்ளாக கொண்டு வந்து ஆண்டவரை நான் ஆவியோடு ஜெபிக்கிறேன்னு சொல்லி பாருங்க. ஆவியானவர் இறங்கி வந்து அவரோடு நீங்கள் ஜெபிக்க முடியும். இன்றைக்கு இந்த வார்த்தையின்படியே கர்த்தர் நிச்சயமாய் உங்களையும் உங்கள் ஊழியத்தையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் மனைவிமார்களையும் கர்த்தர் இன்னைக்கு ஆசீர்வதிப்பா. நம்ம அப்படியே கண்ணிலே மூடி நம்ம ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பனை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா பிதாவே, இன்றைக்கு ஆண்டவர் இந்த பிரியமான இந்த பிள்ளைகளை ஆண்டவரே அப்பா உம்முடைய ஆவிக்குள்ளாக ஜெபம் பண்ணி ஆண்டவரே அன்பிலும் விசுவாசத்திலும் ஆண்டவர் இந்த பிள்ளைகள் உறுதியாக இருந்து ஆண்டவரே உம்முடைய சமூகத்தை காத்திருந்து ஆண்டவரே எல்லாவற்றின் ஜெயத்தை எடுக்கும்படியாக ராஜா ஆண்டவரே இவர்கள் வந்திருக்கிற பாதைகளை அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. இந்த பாதையில் இருக்கிற முட்களும் ஆண்டவரே போராட்டங்களும் பிரச்சனைகளும் ஆண்டவரே ஊழியத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஆண்டவரே அப்பா போராட்டத்தை எடுத்து நீக்கி போட்டு ஆண்டவரே கர்த்தரை சகல வழியை திறந்து கொடுத்து ஆண்டவரே ஒவ்வொரு சபைகளையும் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. நீ சபைக்கு ஆண்டவர் தலைவராய் இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வந்திருக்கிற பிள்ளைகளுடைய ஆண்டவரே அபிஷேகத்தை நிரப்புவீராக ஆண்டவரே. இன்றைக்கு ஆண்டவர் உம்முடைய தாசன் மூலமாக ஆண்டவரே நீர் இவர்களுக்கு கொடுக்க போற ஆண்டவரே அந்த வார்த்தைகள் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் பலப்படுத்தும்படியாக ராஜா ஆண்டவரே. ஒவ்வொரு ஊழியக்காரையும் ஆண்டவரை பலப்படுத்தும்படியாக ஆண்டவரே. ஒவ்வொரு ஊழியக்காரையும் பலப்படுத்தும்படியாக ஆண்டவரே. இன்றைக்கு கொடுக்கிற சத்தியம் ஆண்டவரே, சத்திய ஆவியானவர் ஆண்டவரே இறங்கி ஆண்டவரே சகல சத்தியத்துக்குள்ளாக ஆண்டவரே நீர் இவரை வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா பிதாவே, இந்த சத்தியத்தை பிடித்துக் கொண்டு போகிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் ஊழியத்தையும் ஆண்டவரே அளவில்லாமல் கர்த்தர் ஆசீர்வதிக்க போறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் ஆண்டவர் சபையிலே கட்டுவீராக ராஜா ஆண்டவரே. அப்பா திரளான ஆத்துமக்களை தேவன் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இவருடைய ஆண்டவரே படகா இருக்கிற சபைகள் நிரம்பட்டும் ஆண்டவரே. அப்பா இந்த கடைசி காலத்தில் ஆண்டவரே அந்த இந்த எச்சரிப்பின் சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பேரும் ஆண்டவரே உம்மண்ணிலே இன்னும் மனம் திரும்பி ஆண்டவரே கர்த்தருக்கு உண்மையும் மொத்தமாய் ஓடத்தக்கதாக ஆண்டவரே ஓடுகிற பாதைகள் ஆண்டவரே கர்த்தர் விசாலமாக்கி தரும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆவியானவரே நீங்க பொறுப்படுத்திக் கொள்வீராக ஆண்டவரே. உம்முடைய கரத்திலே தாழ்த்தி ஜெபிக்கிறோம். தாசனை மறைத்து நீர் பேசுவீராக. இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே, ஆமென்.